இருச்சது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறாங்க. டாக்டர் பார்த்துட்டு இல்லை சின்ன பாம்பு தான், அதனால ஒன்றும் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், கோழியோ சேவலோ இருந்தால் அதை சூப் வச்சு கொடுங்க, 2 நாள் சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்ட்டாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்த உடனே அந்த சேவலை அடித்தார், சூப்பு வச்சு மனைவிக்கு கொடுத்துட்டார். இப்போ அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வருது, மனைவி வீட்டிலேருந்து, என்னடி உன்னை பாம்பு கடிச்சிருச்சான்? இல்லை சின்ன பாம்பு தான். இல்லை இல்லை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறோம், அம்மா அப்பா தம்பி தங்கச்சியெல்லாம் வந்துடுறோம், உன்னை பார்க்க வர்றோம். உடனே மனைவி சொல்கிறா, எங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வர்றாங்க, பரவாயில்ல அந்த வான்கோழி அடித்து பிரியாணி செஞ்சிடலாம். வான்கோழி அடித்து பிரியாணி செஞ்சுட்டு அவங்க பாட்டி சொல்லுது வெத்தலை அடிச்சுக்கிட்டே, சின்ன வயசுலேயே சொன்னேன், இவ்வளோ ஒரு நாய் கடிச்சப்போ சொன்னேன் தெய்வ குத்தம் இருக்குடா, ஏதாவது ஆடு வெட்டி குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன், உங்கள் அப்பன் கேட்கவே இல்லை, அதான் இப்போ வந்து பாம்பு கடிச்சிருச்சு. சரி வாசலில் நிற்கிற ஆட்டுக்குட்டியை வேணா வெட்டி குலதெய்வத்துக்கு படையல் செஞ்சுருவோம். இப்போ ஆட்டுக்குட்டியும் காலியாக போயிடுச்சு, எலி ஜாலியாக வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு. எப்போதுமே அடுத்த வீட்டில் பற்றுகிற தீ நம் வீட்டுக்கு வராது என்று நம்பிக்கொண்டிருக்கிற முட்டாள்தனத்திலிருந்து முதலில் நாம் வெளியே வர வேண்டும்.